கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று அந்த பகுதியில் பார்க்கிறோம். அவர்களை என்று சொல்லுகின்ற வேளையிலே யார் அந்த அவர்கள்? முன்பதாக இருக்க வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால் சிறு பிள்ளைகள் என்று காணப்படுகிறது. சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மனுஷருடைய எண்ணங்களும் பார்வைகளும் செயல்களும் வேறு, ஆனால் தேவனுடைய எண்ணங்களும் பார்வைகளும் செயல்களும் வேறு. சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று விரும்பி அவரிடம் கொண்டு வந்த ஜனங்களை இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தடை பண்ணினார்கள். அவர்கள் ஏன் தடை பண்ணினார்கள் என்பதற்கான காரணம் 2 காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, இயேசு மிக பெரியவராய் இருந்து மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். அப்போது சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் கொண்டு வருவது அவரது ஊழியத்திற்கு இடையூறாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இது முதலாவது காரியம். இல்லாவிட்டால் இயேசு செய்த ஊழியத்தின் மூலம் சற்று களைப்படைந்தவராக இருக்கும்போது சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வருவது அவருக்கு இடையூறாக இருக்கும் என்றும் அவர்கள் நினைத்திருக்கலாம். இது 2வது காரியம். இவ்விதமான நினைப்புகளில் தான் சிறு பிள்ளைகளை தடை செய்கிறார்கள். அவர்கள் அங்கே தடை செய்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களுடன் நேரம் செலவிட்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இந்த பகுதியை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு இருந்தது கிட்ட பார்வை. அதாவது வயதிலே பெரியவர்களுக்கு இயேசு ஊழியம் செய்தால் போதும் என்று நினைத்தார்கள். அதுதான் அன்றைய அவசர தேவை என்று எண்ணினார்கள். ஆனால் இயேசுவோ தொலைநோக்கு பார்வை உடையவராயிருந்தார். பெரியவர்களுக்கு ஊழியம் அவசியம், அதே வேளையிலே வருங்கால சந்ததிக்கும் ஊழியம் அவசியம் என்பதில் மிகவும் கரிசனை உள்ளவராயிருந்தார். அதனால்தான் பிள்ளைகளை என்னிடத்துக்கு வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னார். இன்னொரு வசனம் கூட பார்க்க முடியுது. நீதிமொழிகள் 29:18 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தீர்க்க தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று, இல்லையா? ஜனங்கள் என்றால் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்த்து தான், இல்லையா? அப்போது அந்த தேவ வார்த்தையை அவர்களுக்கும் போதிக்க வேண்டும். சுவிசேஷத்தை சிறு பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கும் இயேசுவை போல தொலைநோக்கு பார்வை அவசியமாகும். இன்றைக்கு என்ன என்பதை மாத்திரம் நினைக்காமல் நம்முடைய சந்ததியை குறித்தும் நம்முடைய நித்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தொலைநோக்கு பார்வையுடன் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ திட்டங்களும் நம்மிடத்தில் நிறைவேறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வேதத்தில் இன்னொரு பகுதியில் கூட பார்க்குறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவ்விதமாக இருக்கிறபடினாலே முந்தின ஆலயமாகிய பெற்றோர், பிந்தின ஆலயமாகிய சிறு பிள்ளைகள், அவர்கள் அதாவது பிள்ளைகள், அதாவது சந்ததி என்று கூட சொல்லலாம், அவர்கள் மகிமையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகளுக்கும் சுவிசேஷம் ஊழிய பாதையிலே கடந்து வர அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் உயர்ந்திருப்பது மாத்திரமல்ல, தேவநாமத்தை உயர்த்துகின்றவர்களாகவும் தகுதி அடைகிறார்கள். எனவே இந்த வார்த்தையின்படியாக எல்லோருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சந்ததிகளும் உயர்ந்திருக்க செய்வோம். தேவநாமத்தை உயர்த்தும்படியாக அவர்களை தகுதிப்படுத்தி வைப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.